சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். குரு 10க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போகும்னு சொல்லுவோம். அந்த பதவி பறி போகும்னு சொல்றது வேற ஒரு வேலைக்கு மாறுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே குரு இந்த இடத்துல வக்கரம் அடையும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்கு, நானும் நீயும் பார்ட்னரா இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஏன்னா ஃபுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், சுக்கரன் 2ஆம் இடத்துல சாப்பாடு, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை வெள்ளி கடை போடலாம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆளை நம்புறதோட மற்றவங்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்துருக்கிற நிலைமை அது மட்டும் போராதுன்னு. சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், குருங்கிறது மங்களகாரகன், சுபகாரகன். மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வீட்டில் குவா சத்தம் கேட்கணும், வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும், லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே பண்ண முடியாது. தே கெட்ஸ் ஹோல்டு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கலாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும் பொழுது, குரு பாதிக்கும் பொழுது, குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, குரு வக்கரமாக இருக்கும், சனி வக்கரமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்கை டச் பண்ணும். இப்போ குரு வக்ரமா ஜாதகத்தில் இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒன்று, அவங்க வந்து ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல குரு வக்ரான்னு வைங்க, இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேட்டர் கிடையாது, எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாச்சுன்னா ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல் கொடுக்கும். அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன நடக்கும், அவங்க வந்து இது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்து மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமை. இதே குரு வக்கரம் 5ஆம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த குரு 5ஆம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷ்மம் புரிஞ்சிருக்கு. போன ஜென்மத்தில் எந்த குழந்தை வேண்டான்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும். அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ, அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா. ஆனா கரெக்டா அந்த குரு வக்கரமா கோச்சாரத்துல வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டைமில் தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கும். இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிராக்கலாக தெரியும். லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க, அவங்களுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும். பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட தொழில் ஆரம்பித்து வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து மேனேஜராக உட்காந்திங்கன்னா கட அந்த தொழில் வளர்றது கண்கூட பார்ப்பீங்க. அவங்க வந்து அந்த ரெட்ரோகிரேடுன்னு சொல்கிறது ரிஃபர்பிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆனால் என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும். அது லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு, எந்த பாவகத்தை தொடர் கொண்டிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமா இருக்கும். அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசிட்டு இருக்கோம்ல, இன்னொரு 5 மாசத்துக்கு குரு வக்கரம். இப்போ அக்டோபர் 10லிருந்து அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம். பிறப்பு ஜாதகங்கள்ல இப்படி வக்கரமா இருந்ததுன்னா இவங்களுக்குலாம் அந்த அக்டோபர் நவம்பர்ல சரியான பீக்கை டச் பண்ணும். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க, ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா குரு, கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ, இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட். உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன், அவ்வளோதான். பொதுவாக பார்க்கும் பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிபேட் கிடைக்கும், தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும், அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலேயுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது.
ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்கிறது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீகேஜி, சில பேர் க்ரட்சுன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல, அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் விஷயம் அவங்க வேலையை கரெக்டாக காப்பாற்றிக்கணும். ஆனால் குரு இப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது வேலைகளில் தேவையில்லாத ஒரு, அதாவது அபாண்டமான பழி சுமத்தல், ஏன்னா யாரோ பண்ண குத்தம். குருங்கிறது எப்போவுமே மற்றவங்க பண்ண குத்தத்தை தான் நம்ம மேலே காட்டுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சிபாரிசில் ஒரு பையனை சேர்த்து விட்ருக்கீங்க ஒரு வேலைக்கு, இல்லை யாரோ ஒரு ஆளை சேர்த்து விட்ருக்கீங்க, அவன் பண்ணுற குத்தம்லாம் நீங்கள் தான் வந்து காரணங்கிற மாதிரி அவன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டில் உங்கள் பேர் கேடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். குரு 10க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போகும்னு சொல்லுவோம். அந்த பதவி பறி போகும்னு சொல்கிறது வேற ஒரு வேலைக்கு மாறுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே குரு இந்த இடத்துல வக்கரம் அடையும் பொழுது இருக்கிற வேலையில் பிரச்சனையோட வெளியே போகிற மாதிரி வரும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒருவேளை ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது உங்கள் தகுதி ஒன்று, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தகுதியானவனான்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறனால ஜம்ப் அடிக்கிறேன்னா கண்டிப்பாக போகலாம். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கணும். அது குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் தாராளமாகும். 10ஆம் இடம்னா மாமியார்னு சொல்லலாம். மாமியார்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்களும் கூட சொல்லலாம். அதில் அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய ஒரு நிலைமை. ரெண்டாவது, எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு இருந்தாலும் இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்பிக்கணும். தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பயங்கர உத்வேகம் பிறக்கும். யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்குது, நானும் நீயும் பார்ட்னராக இந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், மெயினாக ஃபுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், சுக்கிரன் 2ஆம் இடத்துல சாப்பாடு, அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை வெள்ளி கடை போடலாம், ஆன்டிக் ஜுவல்லரி கொண்டு வந்து போடலாம், இப்படிலாம் வந்து எண்ணம் வரும் உள்ளே வரும். இல்லைன்னா ஸ்வீட்டு கடை போடலாம், இப்படிலாம் வந்து கொண்டு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க ஜாதகங்கள், பார்ட்னருடைய ஜாதகங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட தடை நீங்கும். ஒன்று, உபதேசம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு, அட்வொகேட் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஜட்ஜஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். சாதாரண வேலைக்கு போகக்கூடிய அத்தனை பேருமே வேலையில் ஒரு ப்ரெஷர், டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்னொன்று, வேலையில் இவங்களை பற்றி அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறும். ரெண்டாவது, ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக உட்காந்துருக்கு, அது பேர் கண்டக சனின்னு சொல்லுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனை. 3வது மனுஷனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆளை நம்புறதோட மற்றவங்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்துருக்கிற நிலைமை இப்போ ஓடின்னு இருக்கு. அது மட்டும் போராதுன்னு 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கு. ஸோ வீட்டில் பெரியவங்கள்லேருந்து அத்தனை பேரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமாக இருக்கும். அதில் பெனிஃபிட்டுங்கன்னு சொல்கிறதோட ஒரு இழப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா சரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 மாதம் பாஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுவீங்க. அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எத்தனை % நல்லது தரக்கூடியதாக இருக்குது? 75% நல்லா இருக்குமா. அதாவது பொதுவாகவே பார்க்கும்பொழுது அப்படிதான் இருக்கும். அது சுய ஜாதகங்களில் மாறுபடும். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் IBC பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.